அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னா, கோதுமை மாவுங்க, ரேஷன் கோதுமை மாவு நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டேன். அது நம்ம ஜலிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேலே அந்த உமிலாம் மேலே வந்துடும். நமக்கு உள்ளே இருக்கிற ஒயிட் மட்டும் கிடைக்கும். அது ஜலிச்சு வச்சோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை நான் ஜலிச்சுக்கிட்டேன். கேமரா ஷேக் ஆகுது. நான் வச்சுட்டு தான் எடுப்பேன். எனக்கு யாரும் கேமராலாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகேங்க. நேற்று விட்டவரை பார்ப்போமா. அவங்க சினிமாவுக்கு அவர் சொன்ன மாதிரி விடிகாலம் 4 மணிக்கு கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில், அதாவது 200 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க அம்மா வீட்டு இருக்குது, அதை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். நீங்கள் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எதுவுமே சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. பொண்ணு வீட்டு சைடில் கொஞ்சம் வசதி தான், அதனால் எந்த கஷ்டமும் கிடையாது. சரி, அங்கே போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பிரசவம் ஆகிடுது அந்த பொண்ணுக்கு. பிரசவம் ஆன பிறகு என்னன்னா ஒரு விஷயம், ஒரு ஷாக் வருது பாருங்கள் அந்த பொண்ணுக்கு. அப்போ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பிறந்துச்சான். பொண்ணு பிறந்துச்சின்னு அவங்க மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி எல்லாருமே பொண்ணு பிறந்துச்சா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியோடு அவர் நிற்கிறாங்க. போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லிக்கிறாரு, பொண்ணா பிறந்திருக்குது. ஸோ எத்தனை இது பண்ணுவியோ, நீ என்ன பண்ணுவியோ, பொண்ணு பிறந்து வச்சுக்கிட்டு பெற்று வச்சுக்கிட்டுக்கிறா அப்படி சொல்கிறாங்களாம். சொல்லிவிட்டு யாருமே பொண்ணு பிறந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு வரவே இல்லைங்க. கடைசி வரையும் வரல. அந்த பொண்ணு எப்படி இருக்கும் பாருங்கள். வரலன்னொடனே மனசு உடஞ்சி, என்ன பொண்ணு பிறந்தது தப்பான்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பித்து கை கால் நரம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் யாருமே வரலை. சரி, வரலனோட பரவாயில்ல, சாங்கின்னு ஒன்று இருக்கே, அப்போயாவது வராங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீட்டு எடுக்கிற நாளில் தீட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த நாளில் வராங்க. அவங்க சொந்தக்காரங்களை 2-3 பேர் கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ 50 ரூபா அந்த துணி. அப்போதைக்கு 50 ரூபா துணி, பெரிய துணி மாதிரி அந்த குழந்தைக்கு, இவ்வளோ குழந்தைக்கு அந்த 50 ரூபா துணி எடுத்துக்கிட்டு வராங்க. 50 ரூபா துணி எடுத்துகிட்டு போட்டுட்டு இதே என்ன சொல்கிறாங்கன்னா, என் பெரிய பையன் பசங்களுக்கே நான் ஒரு துணி கூட வாங்கி போடலை, இது பொண்ணு பிறந்ததுக்கு இதை வாங்கி வந்துட்டேன், அவனுக்கு தெரிஞ்சால் சண்டை போடுவான் என் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொண்டு அந்த துணியை போட்டுட்டு பார்த்துட்டு உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அதோடு போனவங்க தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது. சரி, அப்படியே காலம் கடந்து போச்சு. அவர் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு பொண்ணு அவருக்கு ஒண்டி தான் அந்த பொண்ணு பிறந்ததுன்ற ஒரே சந்தோஷம் அந்த தகப்பனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்குமே சந்தோஷம் இல்லை. பொண்ணான்றவங்க யாருமே சந்தோஷம் இல்லை. அப்படியே அங்கேருந்து அதோட 5 மாதம் கழிச்சு பொண்ணு கூப்பிட வீட்டில் பொண்ணையும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக 5ஆம் மாதத்துக்கு வராரு. அப்போ அவங்க அம்மா கூப்பிட்ருக்கிறாரு, அப்பா அம்மா கூப்பிட்ருக்கிறாரு, அண்ணன் அண்ணி கூப்பிட்ருக்காங்க, யாருமே வரல. அப்போ ஷாக்கு, மறுபடியும் ஒரு ஷாக்கு. சரி, என்னடா இதெல்லாம் செய்யவே மாட்டாங்களா, பழக்கம் இல்லை, எல்லா பழக்கம் இருக்குது, ஏன் செய்யணும் அப்படின்ட்டு. சரி, அங்கேருந்து கூட்டிகிட்டு அந்த பொண்ணோட அப்பா கார் வச்சுருக்காரு. கார்லேயே மறுபடியும் எவ்வளோ குழந்த பிறந்துச்சே, எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு உண்டான மல்லிகை சாமான், அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கி போட்டு குழந்தையும் பொண்ணும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு சென்னையில் விட்டுறாரு. விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். சரி, குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அந்த பொண்ணோட அப்பா இன்றைக்கி அந்த பொண்ணோட அப்பா இல்லை. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, 10 வருஷமாக தொடர்ந்து மல்லிகை சாமான், அரிசி, பருப்பு, மிளகாத்தூள் எல்லாமே A to Z அந்த பொண்ணை கொடுத்த பிறகு இந்த கஷ்டம் இப்படி இருக்கா